விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே தங்களுடைய நாட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் பட்சத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பிரதமரை உடனடியாக கைது செய்வோம் என்று பிரித்தானிய பிரதமர் மற்றும் அயர்லாந்து பிரதமர் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக அவர் நினைத்து பாராத நேரத்தில் இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வதேச சட்டங்களுக்கும் நியாயாதிக்க விதிமுறைகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று பிரித்தானிய பிரதமர் என்று அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே பிரித்தானியாவினுடைய பிரதமரினுடைய இந்த அறிவிப்பை பார்க்கின்ற போது குறிப்பாக கேர் ஸ்டாமர் அவர்களினுடைய அலுவலகம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் அவருடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார், நாங்கள் எந்த நேரமும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம். எனவே இஸ்ரேல் பிரதமர் எங்களுடைய நாட்டிற்குள் வருகை தருகின்ற பட்சத்தில் அவர் ஐக்கிய ராஜ்யத்திற்குள் கைது செய்யப்படுவார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருப்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய இப்போதைய உத்தரவு. 124 நாடுகள் கைச்சாத்திட்டிருக்கின்றன. இதில் ஐக்கிய ராஜ்யமும் உறுப்புரிமை கொண்ட நாடாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அயர்லாந்தினுடைய பிரதமர் சைமன் ஹாரிஸ் அவர்களும் தெரிவித்திருக்கிறார், நெதன்யாஹூ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தன் நாட்டு எல்லைக்குள் வருகின்ற பட்சத்தில் நாங்கள் அவரை கைது செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அவர்களினுடைய உத்தரவுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், அவர்களிடம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே அயர்லாந்து இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்திருந்தது. காரணம், அவர்கள் பலஸ்தீனை ஆதரவு அளிப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு நாடாக ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் 2024 ஆண்டினுடைய மே மாதத்தில் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தங்களுடைய தூதுவரை கூட இஸ்ரேல் அங்கிருந்து மீண்டும் வரவழைத்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு இப்போது வெளியாகிறது. அயர்லாந்து ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், ஐக்கிய அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழலிலே அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் அவர்கள் தான் தெரிவித்திருந்தார்கள், ஏனைய நாடுகளோடு இணைந்து காசாவிலே இஸ்ரேல் இன சுத்திகரிப்பை மேற்கொள்கிறது என்று. இந்த நிலையில் தான் 21ஆம் தேதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அந்த நாட்டினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவாவ் கலண்ட் ஆகியோருக்கு குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச ரீதியிலான பிடிவிராந்து ஒன்றை பிறப்பித்திருந்தது. உடனடியாக அவரை கைது செய்யுமாறு. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதானியும் தெரிவித்திருந்தார், ஏதேனும் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் அவர் வருகின்ற பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவார், அதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஐரோப்பிய ஒன்றியனில் அங்கத்துவம் வகிக்கின்ற அமெரிக்கா தவிர்ந்த அனைத்து நாடுகளும் அதனை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கின்றன என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த நிலையிலே அமெரிக்காவை தவிர்த்து இஸ்ரேல் பிரதமர் வேறு எங்கு சென்றாலும் அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு சூழல் தான் இப்போது நிலவுகிறது. இது இஸ்ரேல் பிரதமரை தனிமைப்படுத்துகின்ற அல்லது அவரை தனியாக விட்டுவிடுகின்ற ஒரு செயல்பாடு என்று கூட கருதலாம். ஏனென்றால் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா தவிர்ந்த எந்த நாடுகளுக்கு சென்றாலும் இப்போது கைது செய்யப்படுவார் என்ற சூழல் தான். ஏனால் அமெரிக்காவுக்கு சென்றால் மாத்திரம் அவர் கைது செய்யப்பட மாட்டார், காரணம் அமெரிக்கா அவ்வாறு நடந்து கொள்ளாது. ஆனால் பிரித்தானியாவுக்கு சென்றால் கூட இப்போது அவர் கைது செய்யப்படுவார் என்ற சூழல் தான் இருக்கிறது. அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அவர் அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கு சென்றாலும் கைது செய்யப்படும் நிலைமை, ஏனைய நாடுகளுக்கு சென்றாலும் கைது செய்யப்படும் நிலைமை. அவர் இலங்கைக்கு வந்தால் இலங்கையிலும் கைது செய்யப்படக்கூடிய நிலைமை, இந்தியாவுக்கு சென்றால் இந்தியாவிலும் கைது செய்யப்படக்கூடிய நிலைமை இதுதான் இருக்கிறது. ஆனால் அந்தந்த நாடுகளினுடைய தலைவர்கள் எவ்வாறான போக்குகளை கடைபிடிப்பார்கள் என்பது மிக முக்கியமானது. அதாவது தைரியமான தலைவர்கள் ஒரு நாட்டில் இருந்தால், இப்போது பிரித்தானியா என்பது பொதுவாக ரஷ்ய எதிர்ப்பு கொள்கை கொண்ட ஒரு நாடு, அமெரிக்க சார்பு நாடு. ஆனால் அவர்களுடைய ஆட்சி இப்போது இருப்பது வழமையாக ஆட்சி செய்யக்கூடியவர்களினுடைய கரங்களில் அல்ல. அதனையும் தாண்டி அயர்லாந்து போன்ற நாடுகள் மிக வலுவான மேற்குலக நாடுகள், அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற போது ஏற்கனவே இஸ்ரேலை ஆதரித்து வந்த நிலையில்தான் அயர்லாந்து தன்னுடைய நிலையை மாற்றி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் அங்கெல்லாம் செல்லுகின்ற வாய்ப்பை இப்போது இஸ்ரேல் பிரதமர் உண்மையில் இழந்திருக்கிறார். வடகொரிய தலைவருக்கு தடை விதித்து தான் அவர் அங்கிங்கு செல்ல முடியாத நிலை. ரஷ்ய ஜனாதிபதிக்கும் அமெரிக்கா தடை விதித்ததனால்தான் பல்வேறு இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை. சீன ஜனாதிபதி, வடகொரிய ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி இவர்களுக்கு அமெரிக்கா தான் பல்வேறு விடயங்களை அவர்கள் தடைகளாக எதிர்க்கிறார்கள். ஆனால்
இஸ்ரேலுக்கு மறைமுகமாக இது ஒரு சர்வதேச தடை என்று தான் சொல்ல வேண்டும். இஸ்ரேல் பிரதமருக்கு எங்கும் செல்ல முடியாது, நினைத்தது போல் செல்ல முடியாது, இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள். ஆகவே இஸ்ரேல் பிரதமர் அங்கே ஒரு இடத்திற்குள் அப்படியே வைத்து தள்ளப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள்